வெல்கம் டு ஜோஸ்பின் ஷெகலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷெகலா கிச்சனில் என்னுடைய பர்த்டே சமையல் தான் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் சமையல். தேவைக்கேற்ப கடலை எண்ணெய் ஆட் பண்ணி கார சட்னி அடிக்கிறேன். இட்லி ஊற்றி வச்சாச்சு. தேவைக்கேற்ப கடலை எண்ணெய் சீரகம் காஞ்ச மிளகா வறுத்து எடுத்தாச்சு. வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கின்னு புளி பூண்டு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அருமையான கார சட்னி ரெடி ஆகிடும். எங்கள் பையனுக்கு வந்து இட்லியும் கார சட்னி வடை வச்சு தான் இன்றைக்கி வந்து கொடுத்து அனுப்ப போகிறேன். இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால கவுச்சி சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து இன்றைக்கி சிம்பிளான மெனு தான். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் யூடியூப் தொடங்கி 2.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 2.5 வருஷமும் உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் எனக்கு ரொம்ப அதிகமாகவே கிடச்சிது. நான் பர்த்டே அன்றைக்கி எவ்வளோ பேர் நானும் ஒரு ஆளாக நினச்சி எனக்கு விஷ் பண்ணுறீங்க. அதுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி திருமண நாள் பர்த்டே கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நல்லா இறைவனிடம் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு வந்து நைட்டே ஊற வச்சாச்சு. அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை நல்லா சாப் பண்ணி வச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து இடித்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதோடு வந்து ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கின்னு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான்வெஜ்ஜு சமைச்சலாம். வெஜ்ஜு சமைக்கிறப்போ ரொம்ப பாத்திரங்கள்லாம் அழுக்காகுது. நம்மளுக்கு அதிகமான வேலையும் எடுக்குது. ஆயில் ஆட் பண்ணியாச்சு. நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடையை குட்டி குட்டியாக கட் பண்ணி குட்டி குட்டியாக வந்து தட்டி ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிளான மெனு தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் அதுமாரி வீட்டில் வந்து யாருன்னா பர்த்டேனா எப்படி நீங்கள் சமைப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஏற்கனவே லாங் வீடியோவில் போட்டு நான் தொடர்ந்து வீடியோ போடணுமா வேணாமான்னு கமெண்ட் ஒருத்தவங்க வந்து குட் சூப்பர்னு அனுப்பியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. கடலை வடை வேக கொஞ்சம் லேட்டாகும். கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வந்து போட்டு எடுக்கணும். சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடலை வடை. அதனால தான் நான் செய்தேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் கடலை வடை இல்லை மெது வடை பிடிக்குமோ கடலை வடை பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு மசாலா வடை தான் ரொம்ப பிடிக்கும். இட்லியும் சுட்டாச்சு. சூப்பரான இட்லியும் சுட்டாச்சு. கடலை வடையும் சுட்டாச்சு. கார சட்னியும் அரைச்சாச்சு. தம்பிக்கு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு லஞ்சு கட்டி கொடுத்து அனுப்பியாச்சு. அதோட விறகடுப்பில் வந்து தொடப்பமே இல்லை சுத்தமாக. ஈருக்கு தொடப்பம். அதனால் கொஞ்சம் ஓலை இருந்தது. ஈருக்கு தொடப்பம் கீச்சு எடுத்தாச்சு. அப்படியே வந்து கேசரி செய்துக்கலாம். 1/4 கிலோ ரவையை நல்லா வறுத்து எடுக்கலாம். வெறும் சட்டியில் நல்லா லைட்டாக நெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுக்கலாம். அதோட நெய் ஆட் பண்ணிக்கின்னு முந்திரி திராட்சை வந்து நல்லா வறுத்து எடுக்கலாம்.
அதோட தண்ணி ஆட் பண்ணிக்கணும், சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுக்கணும். அதுவும் ரவையை அதோடு தண்ணி ஆட் பண்ணி சர்க்கரை ஆட் பண்ணி அதோட ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சூப்பராக இருக்கும். நல்லா ஜூஸியாக சூப்பரான வந்து கேசரி ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினே இருங்க. அதோட முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதான் சிம்பிளானது கேசரி. யாருக்கெல்லாம் கேசரி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட க்ளீன் பண்ணிட்டு பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சு, ரொம்ப பாத்திரம் பூஞ்சாச்சு. சைட் பையாக பாத்திரமும் கழுவி வச்சு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம், சால்ட்டு. அதோட 11:30 மணி ஆயிடுச்சு. தர்பூசணி வாங்கிட்டு வந்தோம், வாட்டர்மெலான். அதை வந்து கட் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு வந்து இதுக்குள்ளே வெயில் அதிகமாகன்றதுனால வாட்டர்மெலான் 11 மணிக்கெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டோம். சூப்பராக தம்பி பையன் அக்கா பையன் 2 பேருக்குமே வாட்டர்மெலான் பிடிக்கும். அவங்களும் நல்லா சூப்பராக ரசித்து சாப்பிட்டோம். தேவைக்கேற்ப கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கோசு பொரியலுக்காக கடலைப்பருப்பு, உளுந்து, சீரகம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதோடு கட் பண்ணி வச்சுருந்தா கோஸை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ரசம் வச்சு கோஸ் பொரியல், கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவங்கவுங்க ஸ்டைலில் தான் அவங்கவுங்க சமையல் பண்ண முடியும். என்னுடைய ஸ்டைல் சமையல் தான் உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன். உப்பு ஆட் பண்ணிக்கலாம், லைட்டாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் அருமையான கோஸ் பொரியல் ரெடி ஆகிடும். லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா அந்த மிளகாத்தூள் எல்லாமே பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி எடுத்தால் அருமையான கோஸ் பொடி. எப்படி செய்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படி செய்தால் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட முருங்கைக்கீரை செய்கிறதுக்கு தேவைக்கேற்ப கடலை எண்ணெய், சீரகம், காய்ச்ச மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்தோடனே உப்பு, மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தா முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதோடு வந்து எங்கள் பொண்ணு வந்து சுடிதார் வாங்கி கொடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் சுடிதாரு, நைட்டி எல்லாமே கிஃப்ட்டு பண்ணாங்க. பாப்பா எனக்கு தெரியாதே வந்து கேக்கு வாங்கி வச்சு வெட்ட வச்சாங்க. ரசமும் கொதிச்சாச்சு. மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஆயில் சேர்த்து தாளித்து விட்டு எடுத்தால் புளி சேர்த்து அருமையான ரசம் ரெடி ஆச்சு. சாப்பாடும் வெந்தாச்சு. விறகடுப்பில் சாப்பாடும் வடித்தாச்சு.
விறகு அடுப்பு சரியாக செட் பண்ணல. செட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து போட்டு காட்டுறேன். இப்போதைக்கு இப்படி தான் விறகு அடுப்பில் சமைச்சு வச்சுக்கிறேன் சாப்பாடு மட்டும். சுட் மதியம் லஞ்சு சுட சுட ஆவி பறக்க சோறு, முருங்கைக்கீரை பொரியல், அருமையான முருங்கைக்கீரை பொரியல், கோஸ் பொரியல். நல்லா சூப்பரான இந்த கிளைமேட்டு வந்து கோல்ட் ஆகிட்டு இருக்குது எனக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி ரசம் வச்சேன். மிளகு ரசம் வச்சு லஞ்சு வந்து சூப்பராக முடிச்சாச்சு. இப்படி தான் எங்களுடைய லஞ்ச் பிளேட்டு. அதோடு ஈவினிங் வந்து இந்த ட்ரெஸ்ஸு தான் எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்தாரு, சுடிதாரு. அதோட டீ ஸ்ட்ராங்காக போடலான்னு பால் நல்லா ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் தண்ணி வச்சு பால் நல்லா கொதிக்க வச்சுட்டு டீ தூள் போட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருந்தால் அருமையான டீ ரெடியான. இப்படி ஸ்ட்ராங்காக டீ போட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டீ தான் எனக்கு அதிகமாக பிடிக்கும். எப்போனா தான் குடிப்பேன். டீ தான் பிடிக்கும், காஃபி பிடிக்காது. அதுவும் நான் பாப்பா வீட்டுக்காரர் எல்லாருமே காஃபி ஸ்ட்ராங்காக குடித்தாங்க. அதோட பாப்பா, நான், வீட்டுக்காரர் எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஃபோட்டோ எடுத்துன்னு இப்படி தான் என்னுடைய பர்த்டே செலிப்ரேஷன் போச்சு. அதோட டீ வந்து ஸ்ட்ராங்காக சூப்பராக போட்டு குடித்தாச்சு. எல்லா வேலையும் ஈவினிங் வேலைகள்லாம் முடிச்சாச்சு. பாத்திரம் கழுவிட்டு வீடெல்லாம் பெருகிட்டு டீ போட்டு குடித்தோம். அதோடு இந்த கேக்கு தான் வந்து பாப்பா எனக்காக வாங்கி கட் பண்ணுறாங்க. அன்ஷா, பேமி, சேசன் 2 பேருமே சேர்ந்து காசு சேர்த்து வச்சுருந்து எனக்கு வந்து கிஃப்ட்டு பண்ணாங்க. ஒரு நைட்டி, சுடிதாரு, கேக்கு. சர்ப்ரைஸாக இருந்தது அவங்க கிஃப்ட்டு பண்ணது. பரவாயில்ல, உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க இதுமாரி உங்களுக்கு வந்து கிஃப்ட்டு பண்ணியிருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என் பசங்க கிஃப்ட்டு பண்ணாங்க. அந்த சுடிதார் ஒன்றும் தைக்கல. இது எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்த சுடிதார். பசங்க வாங்கி கொடுத்த சுடிதார் ஒன்றும் தைக்கல. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய பர்த்டே சமையல் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.